எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஏஐ அதோடைய சின்ன அப்டேட். ஏன்னா போன வீடியோவில் சூப்பர் ட்ரெண்ட் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. அதையும் நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அது கூட போன வீடியோவில் வந்து நான் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அல்காரிதம் என்ன, அது என்ன மாதிரியான மெஷின் லேர்னிங் அல்காரிதம், அதை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதோடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இப்போது போன வீடியோடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதனால் இன்கேஸ் இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஏஐனா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து அதில் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து முக்கியமாக நீங்கள் இந்த இட்ரேஷன் ஸ்டெப்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து 1000லேருந்து 1500 மாற்றிக்கோங்க. அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பார்ஸ் கேல்குலேஷன், அதாவது ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் இருக்கிற நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் அதோடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கும். அதை நீங்கள் 15,000 குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு அப்டேட்டு. இது கூட என்னென்னா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து கேண்டில் வந்து லைட்டாக இருக்குது பாருங்கள். கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் சில கேண்டில்ஸ் பாருங்கள் திக்காக இருக்குது. அது திக்காக இருக்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது இப்போ அப் ட்ரெண்ட், இப்போ இது வந்து அப் ட்ரெண்டுனா இந்த அப் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். திக்காக இருந்துச்சுன்னா அது பாருங்கள், ஸ்ட்ராங்காக கொஞ்சம் தூரம் போயிருக்கு, நல்லா போயிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா டவுன் ஆகி போகும்போது உங்களுக்கு பாருங்கள் அந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த திக்கான கேண்டில்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் இன்னொன்று, அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன நம்பர் சொன்னேன்னா 5 and 6 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான ட்ரேடிங்கும், 0 and 1 அப்படின்னு இருந்துச்சு. இல்லை 0 இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் 4க்கு மேலே இருந்தாலே நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை சொல்லியிருந்தாங்க, நீங்கள் 4லேருந்தே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து 5 and 6 மட்டும் தான் எடுப்பேன். அண்ட் ஆல்சோ 0 அது இருந்தால் எடுப்பேன். 0 and 1 அவ்வளோதாங்க. ஸோ இந்த அப்டேட் தான் சொல்லிட்டு தான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கே-மீன்ஸ் கிளஸ்டரிங். ஸோ அந்த அல்காரிதம் வந்து நான் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள், ஈஸியான அல்காரிதம் அது. டேட்டாவை கிளஸ்டர் பண்ணி ஆக்சுவலாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரேடிங்கில் எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்து இந்த பர்டிகுலர் டேப்லர் காலமையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். அந்த அல்காரிதமும் இந்த டேப்லர் காலமும் மேட்சே ஆகலை. ஸோ எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் உங்களை. வந்து தேவையில்லாமல் அந்த அல்காரத்துக்குள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணி நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் யாருக்காவது இந்த புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், இதுதான் கான்செப்ட்னு சொல்லுங்கள். வேறு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் பிளானிங் டு டிஸ்கஸ் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பண்ணுறது, அல்லதுனா எப்படி வந்து ஆட்டோமேஷன் டூலை வச்சு ட்ரேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு நெக்ஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேரலாக நான் வந்து அது எப்படி நான் அந்த டூலை யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.